இன்னைக்கு கூட வா எந்திரிங்க. அடியே கண்ணாடிக்கு முன்னாடி உட்கார்ந்து எந்திரிக்க மாட்டியே, கூட்டிட்டு வாங்க. அம்மா நீங்களும் சாப்பிடுங்க. பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. பசி தெரியுது. அம்மா உங்கள் பிரமாதம் சாப்பிட்டு பாருங்க. ஓ என்னம்மா நான் தான் ஏதோ தெரியாம கொடுத்துட்டா. மக வச்சு அம்மா சாப்பிடுறது அதிசயமா? அம்மா இந்த பொங்கல் தான் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. அடுத்த பொங்கல் இதை விட பிரமாதமா இருக்கும். மகனை கவனிக்க என் மருமக வந்துடுவா. அவ வந்தோடனே நீங்க ஒதுங்கலான்னு பாக்குறீங்களா? அப்ப கூட நீங்க தான் இதெல்லாம் கவனிக்கணும். அதுக்கெல்லாம் எனக்கேதப்பா நேரம். பேர குழந்தைய கவனிச்சுக்கிறதுக்கே எனக்கு பொழுது சரியா போயிடும். விட்ட குறையோ தொட்ட குறையோ தெரியல. போன பொங்கலுக்கு எங்க சின்னம்மா கூட கோவிச்சுக்கிட்டு ஒண்ணுமே சாப்பிடல, பட்னி. அடிக்கடி நீ கோவப்படுற, அதுதான் கூடாது. நானும் கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா முடியல. அந்த வசந்தா கூட அப்படித்தான். வசந்தா கோவக்காரியா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஜாடமாடையா அவங்க அம்மா கூட கல்யாண விஷயமா கேட்டாங்க. சம்மதம் சொல்லிட்டீங்களா? நான் ஒண்ணும் சொல்லல. அதுக்குள்ள மூஞ்சிய பாரு. உன்னை கேட்டுக்கிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கேன். என்ன எதுக்குமா கேட்கணும்? நீங்க பார்த்து முடிவு செஞ்சா சரி. காலையிளம் பரிதியிலே அவளை கண்டே, கடற்பரப்பில் ஒளிப்புணலில் கண்டேன். அந்த சோலையிலே மலர்களிலே தளிர்கள் தம்மில் தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டாள். தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டாள். இதுவரைக்கும் நாம் சம்பாதிச்ச பணம் எல்லாம் இதுல இருக்கு. நாம ரெண்டு பேரும் எங்காவது போயிடலாம். நீ விரும்புற மாதிரி எல்லாரையும் போல நாம கணவன் மனைவியா புது வாழ்க்கையை தொடங்கும். பாஸ் உன்னை நம்ப வச்சு மோசம் செய்த துரோகி. உஷா, நான் உன்னை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். உஷா பணத்தெல்லாம் எடுத்துட்டு காலையில் எஸ்கேப் ஆயிட்டா. நான் கவனிச்சுக்கிறேன், நீ போ.
ஐயா லைட் ஆஃப் பண்ணுங்க. ஏன்? இருட்டிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவளுக்கு வெளிச்சத்தை கண்டா பிடிக்காது. நீங்களா? இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டேன். ஆமா, நீங்க பெத்த புள்ள என் ரத்தத்தை குடிக்கணும்னு துரத்துறாரு. அடக்கலன்னு வந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. உஷா, என்ன உளர்ற? அவ உளரலப்பா, உண்மையைத்தான் சொல்றேன். முதல்ல அவளை வெளியே அனுப்பு, விவரத்தை நான் சொல்றேன். அம்மா, உங்க பிள்ளை வாசுவோட இருந்த பழைய உஷா இல்லம்மா, புதிய வாழ்க்கை தொடங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறவ. இந்த சூழ்நிலையில என்ன வெளியே தள்ளிங்கன்னா வாசு என்ன கொண்டுடுவாரம்மா. அம்மா, வாசு உங்க? ஆமாப்பா, நான் அந்த பாவிய பெத்தவதான். இவனும் அவனுமா சேர்ந்து செஞ்ச கொலையும் கொள்ளையும் 10 மாச பந்தத்தையே முடிச்சு. அம்மா, குழந்தையா இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப நல்லவளா வாழணும்னு துடிக்கிறேம்மா. ரத்தத்தோட ருசி தெரியாத வரைக்கும் புலி பூனைதான். ருசி தெரிஞ்சிட்டா நீ ருசி தெரிஞ்சவன். நீங்க ருசி தெரிஞ்சவன்னு சொல்றீங்க, ஆனா நான் சூடுபட்டவன் நினைக்கிறேன். செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிட்டு தான் சாகணும்னு நினைக்கிறேன். என்ன வாழ விடுங்கம்மா. நீ போக வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன், இருக்க வேண்டிய இடம் ஜெயில. இந்த மக வாழ்க்கையையும் கெடுத்துறாத. நீயே வெளியே போக போறியா, இல்ல நானே போலீஸ கூட்டிட்டு வரவா? அம்மா, காலில் விழுந்துட்டா. கருணை, இவ சதிகாரி நடிக்கிறா. அதிகாரியா இருக்கலாமா, ஒரு சந்தர்ப்பத்துல என் உயிரை காப்பாத்தினவன். ஒரு சமூக விரோதியை நீ காப்பாத்தி இந்த வீட்டுல இடம் தரத நான் விரும்பல. நீங்க உங்க நிலைமை புரியாம பேசுறீங்க. இந்த நிலைமை எனக்கு சாஸ்வதம்னு நான் நினைக்கல. நீ சாஸ்வதமா வாழணும்னு நான் விரும்ப. அடைக்கலம் வந்துட்டா அவ இங்கதான் இருப்பா. அப்படியா? அப்போ நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். அம்மா, உங்க மகனோட எனக்கு இருந்த தொடர்புனால எங்க பெத்த பிள்ளைய விட்டு பிரிஞ்சீங்க. நான் அடைக்கணும்னு வந்ததுனால எந்த பிள்ளையும் விட்டு பிரியறது நான் விரும்பல. நான் ருசி கண்ட புலி சுடப்பட்டு சாகணுங்கிறது தான் என் விதி. உஷா,
சொல்ல வேண்டியதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. புறப்படுங்க.